கடவுளை உணரணும். முதல்ல உணரு. கடவுள் அட்ரஸ் கொடுத்துக்கிறாரா? எங்கன்னா அட்ரஸுக்கு தான் கடவுளுக்கு இந்த ஊரில் இருக்கிறேன், இந்த கோயிலில் இருக்கிறேன், இந்த தெருவில் இருக்கிறேன்ட்டு அப்புறம் எப்படி உணர்வேன்? ஒரு ஆள் தெரிஞ்சால் தானே அந்த ஆள் பார்க்க முடியும். தெரியாதால எங்கே போய் தேடுறது நம்ம? சொல்லுவேன். இது மாதிரி தான் நிறைய பேர் ஏமாந்து சுற்றிங்கிறாங்க. கோயிலாக என்னமோ சாமிங்க அங்கே இருக்கிற மாதிரி. கடவுள்ன்றதே உனக்குள்ளே தான் இருக்கிறாரு. உன்னை தெரிஞ்சுக்கினீன்னா கடவுளை தெரிஞ்சுக்கலாம். உன்னை தெரிஞ்சுக்காத வரைக்கும் கடவுளை தெரியும். நீன்றது நான்ன்றது யாரு? கண்ணா, மூக்கா, தலையா, வாயா, காலா, கையா? நீ எது நீன்னு சொல்லு பார்க்கலாம். அப்போ உன்னையே உனக்கு தெரியலையே, அப்புறம் கடவுளை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்போ முதல்ல உன்னை அறி, கடவுளை அறியலாம். அதனால் கடவுளை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அவன் காட்டில் சோறு தண்ணி இல்லாத உள்ள உச்சந்தால முடி தரைக்கு போயிடுச்சு, கால் நகங்கள்லாம் சுருண்டு போச்சு. அவனே கடவுளை பார்க்க முடியலைங்க. ஊர் உள்ளதுக்குன்னு நான் பார்த்துட்டேங்க, நான் சேவிச்சிட்டேங்க அப்படின்னு நான் சொத்து சுகத்தை சேர்த்து வச்சு. சொத்துக்கும் சுகத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. உடலுக்கும் கடவுளுக்குமே சம்பந்தம் கிடையாது. அப்புறம் மற்றதுல எங்க சம்பந்தம் படும்? அதனால் உன் உள்ளத்தை சீர்படுத்தி உன் மனசை உனக்குள்ளவே திருப்பிக்கும். உன்னையே யோசித்து நான் யாரு, எதுக்கு பிறந்தேன், ஏன் வளர்ந்தேன், சாகத்துக்காக பிறந்தேன்னு கேள்வி கேட்டுனேரு. கடவுளை தெரிஞ்சுக்கலாம். சொல்கிறாரு சிவவாய்க்கர், கடவுள்ன்றதை ஒரு ஊராக சோறு கட்டின்னு திரியிறான்டா தேடிக்கின்னு, ஆனால் பார்க்க முடியல. ஆனால் அது அவனுக்குள்ளவே இருக்குது, அவன் அறியவே மாட்டேன்றான் அதை அப்படின்ட்டு. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடியெல்லாம். இந்த கடவுளை தேடி செத்து போனோம் எவ்வளோ நீ எண்ணியே சொல்ல முடியாதுறான்ட்டான்.